ஹலோ பாண்டியன் ஸ்டோர் சீரியல் ரசிகர்களே, இன்றைக்கி நம்ம பாண்டியன் ஸ்டோரில் என்ன பார்க்க போகிறோன்னா, குமார் வந்து எப்படி ராஜுக்கு நம்ம மனசில் இருக்கிற காதலை வெளிப்படுத்துன்னு சொல்லிட்டு சரி நம்ம ப்ரப்போஸ்லாம் பண்ணாக்க ரெடி ஆகிட்டு இருக்காங்க. அதே நேரம் கரெக்டாக கடைசி நேரத்தில் ஒரு ட்விஸ்ட்டு கொடுக்குற மாதிரி நம்ம குமாரோட அப்பா வந்து என்ன பண்ண போகிறாங்க, அது எனக்கு இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். நம்ம குமார் வந்து ரொம்ப சந்தோஷமாக ராஜுக்கிட்ட எப்படியாட்டும் மனசில் இருக்கிற காதலெல்லாம் வெளிப்படுத்த போகிறோம் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ப்ரிப்பேர் ஆகிட்ருக்காங்க. அதே நேரம் கரெக்டாக அந்த இடத்துக்கு நம்ம குமாரோட அப்பா வந்துடுறாங்க. குமாரோட அப்பா வந்தோடனே குமாரோட என்ற ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அது மட்டும் இல்லாமல் கலர் ட்ரெஸ்ஸு போடுற இப்போ வர நடவடிக்கை எதுவுமே சரி கிடையாது, ரொம்ப நல்ல மாதிரி மாறிட்டு இருக்கு அப்படின்னு சொல்லி என்னடா சொல்லி கேட்குறாங்க. உடனே குமரவேலை ஆமாம் கெட்டவனா தான் கண்டுபிடிச்சோம். அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ கெட்டவனாக இருக்குமோ அந்தளவுக்கு நம்ம வாழ்க்கை சீரழிதா சேரு, இனிமேல் நல்லவனாக சொல்லிட்டு கொஞ்சமாட்டு திறந்து பார்க்குறேன், அது உனக்கு பிடிக்கலையாப்பா தூரப்பாப்பா அப்படின்னு சொல்லிட்டு அங்கே வந்து தூர போயிறாங்க. அந்த பக்கம் நம்ம குமரவேலோட அப்பாவுக்கு ரொம்ப கோவம் வருது. என்ன இவன் போகிற போக்கே சரி கிடையாது, அது மட்டும் இல்லாமல் இவன் நடந்துக்கிற விதமே சரி கிடையாது. கூடிய சீக்கிரம் எனக்கு சீக்கிரமாக ஒரு பொண்ணை பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சாலுமே ஒரு முற்றுப்புள்ளி வைக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டு மனசில் நினச்சிட்டு அங்கேருந்து போகிறாங்க. அது இருந்த பக்கம் பாட்டி வந்து அவங்க அப்பா விளையாட்டு போகிறான்னு சொல்லி கேட்குறாங்க. அவருக்கு ஒரு வேலை இல்லை பாட்டி. அது மட்டும் இல்லாமல் நீங்கள் அரசுக்கிட்ட பேசுனீங்களா, அரசுக்கிட்ட எப்படியாவது என்னை பற்றி ஏதாவது எடுத்து சொன்னீங்களா பாட்டி, நான் விழாமல் இருக்க முடியாது, என் மனசு முழுக்க அவள் மட்டும் தான் இருக்கா, அவள் மட்டும் எனக்கு கிடச்சாலே போதும், நான் பெரிய புண்ணிய தேடிக்கிடுவேன், அது மட்டும் அவளுக்கு பண்ண பாவத்துக்கு ஒரு பிராய்ச்சித்தமாக கூட இருக்கும், நான் அந்தளவுக்கு நேசிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டி கிட்ட சொல்லுவாங்க. பாட்டி வந்து அதுக்கு ஏற்பாடு பண்ணிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாமல் கொஞ்சம் கொஞ்சமாக அவன் மனசை மாற்ற வைக்கிறேன், நீ எதுவும் நினச்சி கொல்லப்படாது அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து போயிறாங்க. அது நேரத்து பக்கம் குமாரிலேருந்து நான் படுக்க போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து படுக்க போயிறாங்க. அப்போ கொஞ்சம் யோசிச்சு பார்த்துட்டு இருக்கேன். அரசி அங்கேருந்து வராங்க. கரெக்டாக இதை பார்த்தோன்னா குமரில் வந்து அரசி வந்து ஒரு நிமிஷம் பேசணும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசி வழிமறிக்கிறாங்க. இதை பார்த்து அரசி வந்து ரொம்ப கோவமா, நீ வாங்கினாடி எவ்வளோ பட்டாலும் திருந்த மாட்டியா, எனக்கு உன்னை பார்க்கவே பிடிக்கல, உன்னை பார்க்க எனக்கு அந்தளவுக்கு கோவமாக இருக்குது, தேவலும் எங்கள் அண்ணன்களில் பட்டுறது அடி வாங்கி தான் நீ சாக போகிற, ஒழுங்கோட வேலையை பார்த்துருப்போம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கேருந்து எவ்வளோ விரட்டி பார்க்குறாங்க. ஆனால் நம்ம குமரில் கொஞ்சம் கூட அசைகிற மாதிரி தெரியல. இங்கே பாரு அரசி, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் நான் பண்ணது மிகப்பெரிய தப்பு தான், நீ எந்த ஒரு பொண்ணுக்கு இந்த மாதிரி பண்ணிக்கூடாது, ஆனால் நான் ஒன்றா நம்ப வச்சு ஏமாற்றி கழுத்தரிச்சு கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொல்லி உன்னை ஆசை வார்த்தை காட்டி உன்னை எந்த அளவுக்கு நான் கொடுமைப்படுத்தேன் அந்தளவுக்கு கொடுமைப்படுத்திருக்கேன், மன்னிக்க முடியாத பாவம் தான், இருந்தாலும் என் மனசு முழுக்க இப்போ நீ மட்டும்தான் இருக்க, நான் போலியை ஒன்றும் லவ் பண்ணாமல் நடிக்கல, என் மனசு முழுக்க நீ மட்டும்தான் இருக்க, நான் உண்மையாக காதலிச்சு தான் இருந்தாலுமே குடும்பத்தை பழி வாங்கின எண்ணத்தினால முட்டாள்தனமான காரியம் பண்ணியிருக்கேன், ஆனால் உன்னை நேசிக்கிறது எல்லாமே உண்மை தான் அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அரசியோட காலில் விழுந்து மன்னிப்புக்கிறாங்க. இந்த பக்கம் நமக்கு குமரல் கண்களாங்கிறத பார்த்து அரசியோட மனசு கொஞ்சம் கொஞ்சமாக கரையிற மாதிரி இருக்குது. இதை பார்த்தோன்னா குமரல் வந்து ஐ லவ் யூ அரசி அப்படின்னு சொல்லிட்டு நம்ம குமரல் வந்து நம்ம அரசிக்கு ஒரு பூ கொண்டு வந்து கொடுக்குறாங்க. கரெக்டாக அந்த நேரம் வந்து குமரோட அப்பா வந்து நம்ம குமரோட சப்புன்னு ஒரு ஆறாரஞ்சு எழுப்பி போட்டுடுறாங்க. அப்போ தான் நம்ம குமரோலுக்கு தெரியுது நம்ம அரசிக்கிட்ட நம்ம கனவுல வந்து ப்ரப்போஸ் பண்ணியிருக்கோம். அது மட்டும் இல்லாமல் அரசு இந்த பூ வாங்கிட்டு எவ்வளோ சந்தோஷப்பட்டிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கரெக்ட் நேரத்தை வந்து இவருக்கு எடுத்து விட்டார். இவருக்கு இதே ஒரு வேலையாக போச்சு, அப்போ என்னோட வாழ்க்கை கெடுத்தல கனவுல எனக்கு சந்தோஷமாக இருக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப திருத்தி முடிச்சுட்டு இருக்காங்க. இதை பார்த்தோன்னா நம்ம குமரோட அப்பாவுக்கு சமக்க வந்து பண்ண அரைஞ்சி என்கிட்ட இதான் நினச்சிட்டு இருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இதுக்காக தான் கலர் ட்ரெஸ்ஸை போட்டு தெரிஞ்சுட்டு இருந்தேன், உன்னோட மனசில் இன்னும் அந்த கேவலமான ஒரு இதாக இருக்காளா, அவள் மனசில் இருந்து தூக்கி வெளியே வீசிடு, அவளுக்கு இந்த குடும்பத்துக்கு எந்த ஒரு சம்மந்தம் இல்லை, அந்த ஓடுகளை பொண்ணு தான் நீ விட்டு கூட்டு விளையாடுச்சுன்னா உன்னை நான் உயிரோடையே கொண்டு போட்டுறேன் அப்படின்னு சொல்லி அங்கேருந்து மிரட்டிட்டு போயிடறாங்க. இந்த பக்கம் இதெல்லாம் கேட்டு குமரல் வந்து ரொம்ப கோவமாக நின்றுட்டு இருக்காங்க. குமரல் வந்து என்ன பண்ண போகிறாங்க, அது மட்டும் இல்லாமல் எப்படி நம்ம அரசோட மனசை மாற்ற போகிறாங்க பொறுத்து இருந்து வரப்போகிற இப்படிலாம் பார்த்து தெரிஞ்சுக்கலாம். அரசி வந்து குமரவில் எதிர்ப்பாங்களா இல்லையா, கமெண்டில் சொல்லிடுங்க என்ன.